மச்சி, போன நியூ இயர்க்கு ஒரு ரிசல்யூஷன் போட்டோமே, ஞாபகம் இருக்கா? நிறைய ரிசல்யூஷன் போட்டோம். நீ எதை சொல்ற? எந்த ரிசல்யூஷனா? அதான் வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஒரு ரிசல்யூஷன் போட்டோமே, ஞாபகம் இருக்கா? ஓ அதுவா? அதான் 2 நாள் ஜிம்முக்கு போடமேடா. அடப்பாவி, உன் கூட சேர்ந்தா நானும் உருப்பிட்ட மாதிரி தான். அடையப்பா, இனிமே ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் நீ ஒரு ரிசல்யூஷன் போட்டியே, ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு கூட ட்விட்டர்ல ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டிருந்தேன். காலையில பார்த்தேன் மச்சி. இது கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கும், பரவாயில்ல. ஆமா மச்சி, ஃபேஸ்புக் ட்விட்டர் தானே யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். மெட்டா எக்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன்னு நான் சொல்லலையே. மனுஷனாடா நீ எல்லாம். விடு மச்சி, இந்த நியூ இயர்க்கு எடுக்க போற ரிசல்யூஷனை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு ரிசல்யூஷன் எடுத்துருவோம். என்ன சொல்ற? நம்ம விக்னேஷ் அண்ணாச்சிட்ட கேட்போமா வேண்டாமா? எதுவும் நினைச்சு பாரோ. ஹலோ விக்கி என்னாச்சு தான் பேசுறேன். அந்த கவர்மெண்ட் மார்ச் வரி என்ன ரேட்டுன்னு கேட்க சொன்னே, என்னாச்சு? ஏதாச்சும் பொருள் வாங்குற மாதிரி அப்படியே போய் கேட்டுருவோமா? எதே 4 பணத்தோட வருதா? பரவாயில்ல, சேர்த்து வாங்கிருவோம். என்ன ரேட்டுன்னு பேசிட்டு லைனுக்கு வாழ வச்சிடம்ல. இல்ல சங்கரு, என்னல ரொம்ப நேரமா தனியா நின்று முன்னு பேசிக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்? அண்ணாச்சி ஹாப்பி நியூ இயர். அண்ணாச்சி ஹாப்பி நியூ இயர்ல. கடைக்கு மேலதான் குடியிருக்க, ஆனா ஆன்லைன்லயே மளிகை சாமான் வாங்கிறப்பல ஒரு வாட்டி நம்ம கடையில வாங்கி பாக்கலாம்ல. எக்ஸ்பயர் ஆன பொருளை நான் வாங்குறது இல்ல அண்ணாச்சி. எதே இல்ல, எக்ஸ்ட்ரா குவாலிட்டியான பொருளை நான் வாங்குறது இல்ல அண்ணாச்சி. அதான் ஆன்லைன்லயும் மீடியம் குவாலிட்டியான பொருளா வாங்கிக்கிறேன். அதான் நான் பார்த்தேன். சரி, அப்ப எதுக்கு இப்ப வந்திருக்க? 5 ரூபா கோல்கேட் பேஸ்ட் இருந்தா ஒண்ணு கொடுங்க அண்ணாச்சி. பல்லு விளக்கத்துக்கு எதுக்குலயே அவ்வளவு செலவு பண்ற? உன் பிரஷ் கொண்டு வந்ததுன்னா என் பேஸ்ட்ல ஒரு பிதுக்கு கொடுத்துருப்பேன்ல. உங்களுக்கு எதுக்கு அண்ணாச்சி சிரமம்? ஏன்டா பிரஷ் கொண்டு வராம போனமேன்னு ஃபீல் பண்ற, அப்படித்தானே? அதெல்லாம் இல்ல அண்ணாச்சி. இந்தாயா 5 ரூபா பேஸ்ட். கோல்கேட் கம்பெனிக்காரனே மறந்துருப்பான் 5 ரூபாய்க்கு பேஸ்ட் விக்கிறோம்னு. இப்ப கேட்டுருவோமா? தேங்க்ஸ் அண்ணாச்சி. அண்ணாச்சி அவ்வளவுதானா? அவ்வளவுதான்ல. பின்ன 5 ரூபாய்க்கு ஆசீர்வாத் கோதுமை மாவா தருவாங்க. 5 ரூபாய்க்கு 5 ரூபா கோல்கேட் பேஸ்ட் ஒண்ணுதான்ப்பா வரும். இல்ல அண்ணாச்சி, போன வருஷம் நீங்க கொடுத்த காலண்டர் தான் இப்ப வரைக்கும் வீட்டுல இருக்கு. அவ்வளவு சூப்பர். இந்த வருஷமும் அதே மாதிரி ஒரு காலண்டர் வேணும் அண்ணாச்சி. ஏன் அதையும் ஆன்லைன் அண்ணாச்சிட்டே கேட்க வேண்டியதானே? அதுக்கு அவங்க காசு கேக்குறாங்க அண்ணாச்சி. எது இல்ல, என்ன இருந்தாலும் உங்க கடை பிரிண்டிங் மாதிரி வருமா? அதே மாதிரி எதுக்கு? அதே காலண்டரே இருக்கு. போன வருஷம் பிரிண்டிங் போட்டதை இன்னும் போனி ஆகாம கிடக்கு. வேணா ஒரு 4-5 அள்ளிட்டு போ. அண்ணாச்சி, அது ஒண்ணுதான் உங்க கடையில எக்ஸ்பயர் ஆகாம இருக்கு. அதுலயும் எக்ஸ்பயர்ட் வெர்ஷன் கொடுக்க பாக்குறீங்களே.